ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம லஞ்ச் சீரீஸ்ல கடலைக்கறி தான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அண்ட் இதோட ரெசிபி எங்க பாட்டியோடது. ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் கடலைக்கறி, அதாவது கருப்பு சுண்டல் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு அது கூட கொஞ்சமா உப்பு, மஞ்சத்தூள், தண்ணி ஊத்தி வேக வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு கடாயில தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதோட ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். அது கூட கடுகு, சீரகம் ஆட் பண்ணிட்டு சாப் பண்ணி வச்சிருக்கிற 2 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் லைட்டா வதங்கினதுக்கு அப்புறம் வெங்காயம் லைட்டா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சமா கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதை வந்து நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்றது மூலமா கொஞ்சம் ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். அண்ட் அந்த இஞ்சி பூண்டோட பேஸ்ட் ராஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்டோட ராஸ்மெல் போயிடுச்சுல்ல, இது கூட நம்ம குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கிற 2 தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சிருக்கிற சுண்டல் இருக்கு இல்லையா, அது தண்ணியோட ஆட் பண்ணிட்டு அது கூட 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு வேகிறதுக்கான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது கூட மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, அப்புறம் வீட்லயே அரைச்ச கறி மசாலா என்கிட்ட இருந்தது, அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நம்ம ஆட் பண்ண மசாலாஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுறலாம். தண்ணி லைட்டா சுண்டதுக்கு அப்புறம் தண்ணி லைட்டா சுண்டதுக்கு அப்புறம் நம்ம தேங்காயில வேக வச்சு சுண்டலை கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு அரைச்சிங்கன்னா அது இந்த குழம்புல ஊற்றும் போது நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் டேஸ்ட்டை. அதை வந்து வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான கடலைக்கறி ரெடி. இதை வந்து நீங்க சாப்பாடு, சப்பாத்தி, இட்லி, புட்டு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.